கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாட்டும். இன்றைய தியானத்துக்கு மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20 22 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20 22 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வாசிப்போம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். கிறிஸ்தவர்களுடைய மறுப்பெயர்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கு ஒரு 7 காரியத்தை தியானிக்க போகிறோம். மறுப்பெயர்கள். முதலாவது, வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எரேமியாவுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். 2, வெடிப்புள்ள தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்போது முதல்ல இந்த நாளில் நம்ம தியானிக்கணும். என்ன தியானிக்க வேண்டும்? நம்முடைய லைஃப்பில், இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய லைஃப்பில் வெடிப்புள்ள தொட்டியாய் வாழ்ந்தோமா? தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய மன்னிப்பினால் உண்டாகிறதான அந்த ஒரு நல் மனசாட்சியினுடைய அனுபவங்கள், இப்படிப்பட்ட தெய்வீகமான சத்தியத்தின் அனுபவங்கள், சபை ஆராதனையினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், தேவனோடு உள்ள உறவின் அனுபவத்தில் தெய்வ அன்பின் அனுபவங்கள், தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்தாவின் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த தெய்வ அன்பினுடைய அனுபவங்கள் நமக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவங்களிலே நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய ஜீவியங்கள் வெடிப்புள்ள தொட்டியாக இருக்கிறது. எவ்வளவுதான் ஆராதனைக்கு வந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தரை ஆராதித்தாலும், தேவன் எவ்வளவு கிருபையை கொடுத்தாலும், எவ்வளவு அபிஷேகத்தை கொடுத்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும், அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது தங்கி நிற்க முடியாதபடிக்கு அவளுடைய வாழ்க்கை ஒரு வெடிப்புள்ள தொட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஒரு வெடிப்புள்ள தொட்டியின் அனுபவமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய நன்மைகள், தேவ ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே தங்கி இருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு இளைய குமாரனுடைய வாழ்க்கை ஒரு நாளிலே ஒரு வெடிப்புள்ள தொட்டியினுடைய அனுபவமாய் மாற்றப்பட்டது. தகப்பனுடைய எல்லா ஆஸ்திகளையும் அவன் கேட்டு வாங்கி கொண்டு போனான். ஆனால் ஒரு நாளிலே அவனுடைய வாழ்க்கையானது மிக பரிதாபமான நிலவரத்திலே காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே பன்றிகள் தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்க முடியாத நிலவரத்திலே நிர்பந்தமானவனாய் நிற்கதியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கும் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த நாட்களிலே தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் தங்கி நிற்க முடியாத ஒரு வெடிப்புள்ள தொட்டியின் அனுபவத்திலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் காணப்படுகிறதா என்பதை நம்முடைய ஜீவியத்திலே ஒரு தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே எப்போதும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி நிற்க வேண்டும். பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லும்போது, நாங்கள் இந்த சரீரத்திலே, இந்த மண்பாண்டத்திலே தேவனுடைய பொக்கிஷமான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, வெடித்தல்ல நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நாளிலே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நடந்ததான ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பழைய காலங்களிலே, அதாவது ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்பாக தண்ணி தட்டுப்பாடு உள்ள காலங்கள். அந்த நாட்களில் குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் தண்ணி வரும். அப்போது ஒரு சகோதரி எல்லாரும் தண்ணி எடுக்கிறதுக்கு காலையில் 5:30-6 மணிக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச காலத்தில் ஒரு காலத்தில் பைப்பில் சின்ன சின்ன பெயிண்ட் டப்பாலாம் கூட போட்டு
தண்ணி பிடிச்ச காலத்தை என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். இந்த சகோதரி மிகவும் திறமையானவர்களாக இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி பிடிக்க போனாங்க. தண்ணி பிடிக்க போய் பைப்பை திறந்து தண்ணி குடத்தை வச்சாங்க. ராத்திரி நேரம் தண்ணி பைப்பை திறந்து வச்சுட்டு தண்ணி நிறையிறதுக்காக காத்து இருந்தாங்க. அடிக்கடி போய் பைப்பு இதில் தண்ணியும் கை வச்சு பார்த்தாங்க. தண்ணி பெய்துக்கிட்டே இருந்துச்சு. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, தண்ணி குடத்தில் நிரம்பலை. என்னன்னு பார்த்தா தண்ணி குடத்துக்கு கீழே தூறு போன குடமாக இருந்திருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைக்கும் கூட அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கூட இப்படிப்பட்ட வெடிப்புள்ள தொட்டி போல தான் இருக்கிறது. எவ்வளவுதான் ஆராதனைக்கு வந்தாலும், எவ்வளவுதான் ஆராதித்தாலும், எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் தெய்வீகம் அவர்களுக்குள்ளே தங்கி இருக்க முடியாத நிலவரத்தில் இருக்கிறது. இரண்டாவது, கிறிஸ்தவருடைய மறுபெயர் என்கிறான் அந்த தலைப்பில் தியானிக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஓசியாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, ஓசியாவுடைய புஸ்தகம் 7:8 வாசிக்கும் போது வாசிங்கள். எப்ராயிம் அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். ஆஃப் ஆயில். முதல்ல வெடிப்புள்ள தொட்டி, இப்ப இதுக்கு பேர் என்னது? எப்ராயிம் என்ன சொல்லார் ஆண்டவர்? ஆஃப் ஆயில். ஒரு பக்கம் வெந்திருக்கு, ஒரு பக்கம் வேகல. ஆஃப் ஆயில். ஒரு செட் ஆஃப் ஆயில் போடுங்க மாதிரி திருப்பி போடாத அப்பம். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப் அப்படிதான் இருக்கு. அரவேக்காடா இருக்கு, அரவேக்காடு கேஸா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் லைஃபை எடுத்து பார்த்தா அரவேக்காடு. திருப்பி போடாத அப்பம். என்ன அப்பம்? திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் தோசையை போட்டு ஒரு பக்கம் மாற்றி போடாம தோசையை கொண்டு வச்சா தோசை எப்படி இருக்கும்? தோசை எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அரவேக்காடு கேஸுகளாக தான் இருக்குது. எப்படி இருக்கு? அரவேக்காடு கேஸாக இருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆஃப் ஆயில் மேலே இருக்கிறமான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ மாவுக்கும் ஆகாது, சாப்பிட்றதுக்கும் ஆகாது. மாவுக்கும் ஆகாது, சாப்பிட்றதுக்கும் ஆகாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா என்ன செய்? குளிராயிரு. அரவேக்காடு ஆஃப் ஆயில் கேஸாக இருக்கு. நம்ம ஜனத்தின் கண்ணோட்டத்திலலாம் சொன்னால் நிறைய கருத்துக்களை ஜோடித்து சொல்லலாம். ஆனாலும் நம்ம அப்படி சொல்லி எந்த விதத்திலும் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு வார்த்தைகளை விட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அரவேக்காடு கேஸாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவனுடைய பட்சமாய் நாம் இருக்கிற ஜனங்களாக இருக்கணும். நல்ல ஆசீர்வாதிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளா 2 பக்கமும் வெந்ததாக இருக்கணும். இந்த ஆஃப் ஆயில் அப்படிங்கிற கேஸை எப்படி சொல்லலாம்னா, ஆத்மாவில் ஒரு வளர்ச்சி இருக்காது. வெளியரங்கமாக பார்த்தா பக்கா பெந்தகோஸ்துக்காரங்களாக இருக்கும், உள்ளுக்க பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது. இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்க அது போல் இருக்கும். பழைய காலங்களில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஆகா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினமர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள், பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள், ஆகா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். திருப்பி போடாத அப்பம். எப்படிப்பட்ட அப்பம்? திருப்பி போடாத அப்பம். உள்ளும் புறம்பு மேய்ச்சலை கண்டடைவான். வெளியே சிலரை பார்த்தா தாழ்மை உள்ளவங்களா இருக்கும், உள்ள பார்த்தா அந்த தாழ்மையே அவங்களுக்கு பெருமைக்கு ஏதுவான விதத்தில் இருக்கும். ஒரு பக்கம் திருப்பி போடாத அப்பம். இன்னொரு பக்கம் சொன்னா ஒரு மாயமாலம் போல சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு மாயமாலம். ஒரு பக்கம் வெந்திருக்கு, ஒரு பக்கம் வேகலை. ஒரு பக்கம் வெந்திருக்கு, ஒரு பக்கம் வேகலை. போன வாரத்திலையும் கூட உங்களுக்கு சொல்லும் போது சொன்னோம், வெறும் நகையை களத்திலே மட்டும்தான் ஆடம்பரத்தை விடுறதுக்கு அடையாளமா மயிரை பின்னின்னு சொல்லியிருக்கு. அரவேக்காடு ஆஃப் ஆயில் கேஸ். வெறும் நகையை மட்டும் கலத்திருக்கோம், நகை போட்டவங்களோட ரொம்ப மோசமான ஸ்டைலில் தெரியும், ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸில் இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்ன பேர்னா அரவேக்காடு, ஆஃப் ஆயில். ஒரு பெந்தகோஸ்த ஊழியக்காரர் டை அடிப்பார்னா அவருக்கு பேர் ஆஃப் ஆயில்னு அவரை நீங்கள் கூப்பிடலாம். ஆஃப் ஆயில் பாஸ்டர், அரவேக்காடு பாஸ்டர்னு கூப்பிடலாம். ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டர் நல்லா டை அடிக்கிறவங்களா இருந்தால் அவங்கள அரவேக்காடுன்னு கூப்பிடலாம். பெந்தகோஸ்த பாஸ்டருக்கு மனைவி நகை போடாமல் நல்லா டையெல்லாம் அடிச்சுட்டு அப்படி
கலர் முடிய காட்டிட்டு திரிவாங்கன்னா அவங்கள அறவேக்காடு பாஸ்டமானு கூப்பிடலாம். நீங்கள் கூப்பிட்டு எதுவும் அடி இடி வாங்கிட்டு வராதுங்க. சாபம் வராது, ஆனாலும் சில ஊழியக்காரங்க அடிப்பாங்க. சாபம் வராது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படும். ஆனாலும் அந்த வேலையை நீங்கள் செய்யாதுங்க, சரியா? அவங்கவுங்க விதைச்சதுக்கு அவங்கவுங்க அறுத்துட்டு போவாங்க. மூன்றாவது மறுபெயர்: 1 வெடிப்புள்ள தொட்டி, 2 திருப்பி போடாத அப்பம், 3 யூதா 1:13. வாசிங்க. பிரசங்கம் புரியுதா? அதையும் கேட்டுக்கிடுவோம். நம்ம ஆட்களுக்கு சில நேரங்களில் இங்கே இந்த இது குளிர் நேரம், பனி, இந்த நேரங்களில் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனம், இந்த பாட்டுகள் பாடிட்டு திரிகிற நேரனால சிலருக்கு புரிகிறது கஷ்டம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ரைட், ஓகே. கூட்டத்தை பார்த்து கேட்டுக்கணும். சரி, வாசி. யூதா 1:13 வாசியா. தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். மூன்றாவது மறுபெயர் என்னது? நட்சத்திரம். ஆனால் அது இப்போ என்ன செய்தா? மார்க்கம் தப்பி அலையுது. வழி கிடையாது, அது ஓகேல, அது மார்க்கம் தப்பி அலையுது. நட்சத்திரம்னாலே அது யாரை தான் குறிக்கும்? ஊழியக்காரங்களை தான் குறிக்கும். அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறாள். நட்சத்திரம் 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவர். மார்க்கம் தப்பி அலை. நல்ல உபதேசம் கிடையாது, நல்ல சத்தியத்தின் வெளிப்பாடுகள் கிடையாது. ஓக்கில் போவு. அவலட்சணமான ஆதாயத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்தில் மார்க்கம் தப்பி போகுது. எங்கே போகுது, எங்கே ஒன்றும் தெரில, மார்க்கம் தப்பி போகுது. அதை ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. மார்க்கம் தப்பி போகுது. சில ஸ்தாபனங்களெல்லாம் நாங்கள் தான் சீயோனு, நாங்கள் தான் எருசலேமு, நாங்கள் தான் போவோம். இப்போ மார்க்கம் தப்பி போகுது. இதெல்லாம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெருமையாக பீத்துறாங்களோ அதிலெல்லாம் அவங்க தோற்று போவாங்க. மார்க்கம் தப்பிடும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நம்மளே இப்படி பேசினா நமக்கு இந்த பகுதி மார்க்கம் தப்பிடும். ரொம்ப மனத்தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு தந்து, ஆண்டவர் நமக்கு உபதேசம் தந்து, ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை தந்து, நல்ல ஒரு வழியில் ஜனத்தை நடத்த கர்த்தர் கிருபை தந்துனா மனத்தாழ்மையோடு அந்த ஊழியத்தை செய்யணும். இல்லைன்னா மார்க்கம் தப்ப நட்சத்திரமா மாறிடும். தெய்வ ஜனங்களை சரியான வழியில் நடத்த முடியாத ஒரு ஊழியமாய் மாறிடும், ஸ்தாபனமாய் மாறிடும். மார்க்கம் தப்பிடும். மார்க்கம் ரொம்ப மேன்மையான புதிது ஜீவனமான மார்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னவர். என் நுகம் மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம். ரொம்ப பீத்திட்டு தெரிஞ்சாச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னா பீத்திர எல்லாரும் என்னோடு சேர்த்து சொல்றேன், மார்க்கம் தப்பிரும். இந்த பாதையில் பேதைகள் கூட திசை கட்டு போக மாட்டாங்க. நான் தான், எங்க சபதா, எங்க ஸ்தாபனம் தான், எங்க ஊழியக்காரங்கன்னா மார்க்கம் தப்பிரும். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். 4 யூதாவுடைய புத்தகம் 1:12 வாசித்தா. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். ஆமா, வேறு செத்தது, செத்த வேறு. ஒரு நாள் ஆண்டவருக்குள்ள வேர் கொண்டவர்களாய் இருந்தார்கள். கொலோசியர் எழுதி, அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். இப்ப வேறு செத்து போயிருக்கு. ஒரு நாள் கர்த்தருக்குள்ள ஜெபித்தாங்க, கர்த்தருக்குள்ள வாழ்ந்தாங்க, கர்த்தருக்குள்ள எல்லா விதத்தில் இருந்தா. இப்ப வேறு செத்து போயிருக்குது. 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். வேற இப்போ வேற இல்லை. இப்போ அதாவது காஞ்சி போயிட்டு இப்ப வேறற்று போன மரங்கள். 2 தரம் செத்து வேறற்று போன மரம். 2 தரம். ஆமா, சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதான். சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம்,
அவன் அப்புறம் வேறு இல்லாத மரமாக தான் அவன் வாழ்க்கை முடிஞ்சுது. தேவனுடைய தருணங்களை இழந்த ஒரு அனுபவத்தை இது காட்டுகிறது. தேவன் அநேக நேரங்களில் வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தந்துக்கிட்டே இருக்கிறார். 3 வருஷம் கனி கொடுக்கல, ஒரு அத்திமரம் வெட்டி போடுவான்னு சொல்கிறாங்க. தோட்டக்காரன் உடனே சொல்கிறாரு, இந்த 1 வருஷமும் நிக்கட்டு, இந்த 1 வருஷமும் நிக்கட்டு, கொத்தி ஏறு போடுகிறேன், கனி கொடுத்தா பார்ப்போம், இல்லை வெட்டிடுவோம். ஒரு காலத்தில் கர்த்தருக்குள்ள நல்ல வேர் கொண்டு வாழ்ந்திருப்பாங்க. இப்போ வேரற்ற மரமாய் 2 தரம் செத்து காஞ்சி போன மரமா, எந்த விதத்திலும் இனி அதை உயிர்ப்பிக்க முடியாத மரமாய், செத்த மரமா, செத்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. 2 தரம் செத்து. ஆண்டவர் கிருபையாய் ஈவா இரக்கமாய் எத்தனையோ முறை வந்து கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்கணும். உன்னத பாட்டில் 2 தரம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு தடம் வந்து அப்படி இது செய்வாங்க, ஆண்டவர் தேடு போவா கிடச்சிருவாங்க. 2வது தடம் இது செய்யும்போது அடி கிடைக்கும். ஆமாம், சில நேரங்களில் கர்த்தர் தருணங்களை தாராங்க. தருணங்களை நம்ம இழந்து போகக்கூடாது. அப்போது வேறு இல்லாத 2 தரம் செத்த அனுபவத்தில் உள்ள அனுபவம் இந்த மரம். ஒரு நாள் வேறு நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சு மரம் வளர்வதற்கு. இப்போ அந்த வேறு என்ன செய்யுது, ஒன்றும் இல்லாமல் ஆயிற்று. வேறு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மரம் நல்லா இருக்கும். வேறு சரியில்லைன்னா மரம் என்ன செய்யாது, அது வேறு இல்லாத 2 தரம் செத்த 2 தரம் செத்த அனுபவத்தில் உள்ள ஒரு மரம், செத்த மரம். மரத்துக்கு பேர் என்னது? செத்த மரம், சும்மா காஞ்ச மரம். சிலருடைய வாழ்க்கையில் விசுவாசம், நம்பிக்கை, தைரியம்லாம் செத்து போச்சு. ஆண்டவர் உயிர்ப்பிக்க முடியாத அளவுக்கு செத்து போச்சு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததாக இருந்துச்சு, கர்த்தர் உயிர்ப்பிக்க முடிஞ்சது. இப்போ நிறைய பேருடைய விசுவாச நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பிரசங்கம் பண்ண சொல்லுங்களாம் பார்ப்போம், மருந்து இல்லாமல் ஏசப்பா சுகமாக்குவார்னு சொல்லுங்களாம் பார்ப்போம். நிறைய ஊழியக்காரங்களால் சொல்லவே முடியாது, நிறைய ஊழியக்காரங்களால் சொல்ல முடியாது. காரணம் அந்த நிலவரத்தில் இருக்கு போச்சு. செத்து விசுவாச நம்பிக்கை தைரியம்லாம் போச்சு, செத்து போச்சு. 1க்கு 2 நேரம் ஆண்டவர் அவங்கள உயிர்ப்பித்து பிரயோஜனம் இல்லை. 5 யூதாவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா, தண்ணீரற்ற மேகங்கள். வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும். தண்ணீரற்ற மேகம். 5 தண்ணீரற்ற மேகம், மறுபெயர்கள். எந்த ஆசீர்வாதமும் சிலரால் பிரயோஜனமே இருக்காது. சில சபைகளில் சில விசுவாசிகள் இருப்பாங்க, எந்த பிரயோஜனம், எந்த இது இருக்காது, தண்ணீர் எந்த ஒரு இது இருக்காது. சில ஏழைகள் சில சபைகளில் இருப்பாங்க, காணிக்கை கொடுக்காட்டாலும் அந்த சபைக்கு வர்றதில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அந்த சபையில் இருக்க எல்லா ஜெபங்கள்லையும் கலந்து கொள்வாங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு அந்த விசுவாச குடும்பம் பிரயோஜனம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதில் சில வயதானவங்கள்லாம் இருப்பாங்க. சில சபைக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் போல் கிடைக்கிறத அங்கே ஏதாவது ஒரு டீயோ காப்பியோ கிடைச்சா குடிச்சிட்டு அப்படியே சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. தண்ணீரற்ற மேகம். சில சபைக்கு பணத்தாலும் பொருளாலும் உதவி செய்து அந்த ஊழியங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சிலர் எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது. கூட்டத்துக்கு வர்றதுக்கும் சீக்கிரமாக வரமாட்டாங்க. ஒரு ஜெபம் தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் கனம் பண்ண வேண்டியதில் கனம் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு சபைக்கு பிரயோஜனமாகவும் இருக்க மாட்டாங்க. தண்ணீரற்ற மேகம். வேற என்னது? தண்ணீரற்ற மேகம். எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு சபை விசுவாசியாக இருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்க கூட அப்படி தான் இருப்பாங்க. சபைக்கு எந்த ஆசீர்வாதத்துக்கும் இல்லாமல் இருக்கும். அதுபோல தண்ணீரற்ற மேகம். மேகத்தில் தண்ணி இருந்தால் தானே மழை பெய்யும். மேகத்தில் தண்ணி இருந்தால் தானே ஒரு குளிமையே இருக்கும். ஆசீர்வாதமற்றதான ஒரு ஜீவியம். ஆவிக்குரிய எந்த வரமும் இருக்காது. ஆவிக்குரிய எந்த விதமான கனிகளும் இருக்காது. ஆவிக்குரிய அனுபவத்தில் அவங்க ஜீவியம் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. நாம் எப்போதும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா.
கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது காணிக்கை மட்டும் இல்லை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வெறும் காணிக்கைக்கு மட்டும்தான் இப்போ எங்கள் ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண பழகிட்டோம். எந்த வசனத்தை எடுத்து காணிக்கைக்கு பேசிடுவோம். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், 5 அப்பம், 2 மீன், கழுதை, குதிரை எல்லாம் எடுத்து தசம பாகம் காணிக்க. அங்கே அந்த வடநாட்டு ஊழியம், நார்த் இந்தியா ஊழியம், அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு சொல்லி எந்த அளவுக்கெல்லாம். ஆனால் அந்த ஊழியக்காரர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா சபைக்கு எப்படின்னு சொல்ல தெரில. சில ஊழியர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை. சிலர்லாம் தங்களுக்கு இருக்கிறதையும் கொடுத்து ஊழியம் செய்கிற நிறைய ஊழியர்களுக்கு எல்லா ஸ்தாபனங்கள்லையும் அப்படி இருக்கிறாங்க. தனிப்பட்ட ஊழியத்தில் கூட ஆண்டோடைய கிருபையினால் கத்தருக்குன்னு சொல்லி நல்லா செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. கிடைக்கிறத கணக்கு பார்க்காம ஆவிக்குரிய ஜீவியத்தில் தெய்வ பிள்ளைகளுக்கு வாரி இறைத்தான் என்று சொல்லுகிறது போல கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டா. ஒரு காலத்தில் டிபிஎம்லாம் அப்படிப்பட்ட விதத்தில் நல்லா ஜனங்களை செய்தாங்க. அந்த நாட்களில் விசுவாசிகள் வந்தால் தாராளமாக விசுவாச வீட்டில் தங்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இப்போது விசுவாச வீட்டில் என்ன செய்ய முடியாது, தங்க முடியாது. ஏன்னா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பயம். எந்த ராத்திரி எந்த விசுவாசி பணத்துக்காக கொல்லுவானோ, எந்த ராத்திரி எந்த விசுவாசி எந்த பொருளை எடுத்துகிட்டு போவானோ. பாஸ்டூமெல்லாம் ஒருமாய்ப்பட்டவங்க எட்டி கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு காலம் அப்படிப்பட்டதல்ல. ஏன்னா அவங்கள வாழ்க்கை நல்ல தண்ணி இருக்கிற மேகத்தின் அனுபவத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அந்த ஸ்தாபன ஊழியம் வளருவதற்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. அன்றைக்கு அப்படி தான் தியாகம் பண்ணி வாழ்ந்தாங்க. நல்ல தியாகம், நல்ல பிரதிஷ்டை, மற்றவங்களுக்காக ஜீவனை பானபலியாய் வார்க்கிற அனுபவம் இருந்துச்சு. இப்போ அந்த அனுபவங்களை பார்க்க முடியாது. நாங்கள் ஊழியம் செய்த காலங்களிலெல்லாம் நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு விசுவாச சகோதரனோ சகோதரியோ திருவண்ணாமலைக்கு வாராங்கன்னு சொன்னால் வந்துட்டு திருவண்ணாமலையில் சபையில் இப்படியாக நான் நாகர்கோயில் விசுவாசின்னா எந்த சபைன்னு கேட்டால் இப்படியாக்கும் பிணந்தோடு பூவங்கோடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அங்கே உள்ள பிரதருக்கு ஃபோன் பண்ணி இப்படி வந்திருக்கிறாங்க, அங்கேருந்தா வந்தாங்களா அப்படின்னு கேட்டு ஆமான்னு சொல்லிட்டா அவங்க தாராளமாக அங்கே தங்கலாம். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு பெரிய மேன்மையான அனுபவம் இருந்துச்சு. விசுவாச வீடு என்பது விசுவாசிகளுக்கு நல்ல அருமையான ஒரு சுதந்திரமாய் ஒரு தாய் வீடு போல காணப்பட்டுச்சு. இப்போ வாய்ப்பே கிடையாது. நீங்கள் படுத்தீங்கன்னா ராத்திரி வெளியே இருப்பீங்க. ஒரு காலத்தில் கேட்டில் வாட்ச்மேன் கிடையாது, பெய்தோமுகளில் வாட்ச்மேன் கிடையாது. இப்போ மற்ற இடங்களில் உள்ள வாட்ச்மேனை கூட சமாளித்து போயிடலாம். டிபிஎம் ஸ்தாபனத்தில் உள்ள வாட்ச்மேனை தாண்டி ஒரு ஆள் போனா கஷ்டம். தண்ணீரற்றதான மேகங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பணமும் பொருளும் இல்லைங்கிறதல்ல, பணமும் பொருளும் இன்றைக்கு தண்ணீரற்ற மேகமாய் வாழ்க்கையை மாற்றி வைத்திருக்கிறது, ஊழியத்தை மாற்றி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டும். உலக பிரகாரமாக சாதா சபைகளில் ஒன்றுமே கிடையாது. இவங்க அதாவது என்ன சொல்லலாம், சியோன் எருசலேம் என்று சொல்லக்கூடிய அந்த மேன்மையான அனுபவத்துக்குரிய இடத்துல உள்ளவங்க. அங்கேயே இப்படி தண்ணீர் இல்லாத அனுபவம் ஆகி போச்சு. அந்த காலங்களில் ஒரு பரிசுத்தவான்லாம் ஜெபம் பண்ணி சும்மா சர்வ சாதாரணமாக சப்பானியெல்லாம் எழுப்பி விட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ணால் நின்றுட்டு இருக்கவன் சப்பானியாக மாறிடலாம். தண்ணீரற்ற மேகம். பாற்ற ஜெபம் பண்ணிட்டு போனார், ஆள் செத்து போச்சுங்கிறாங்க. பாற்ற ஜெபம் பண்ணிட்டு போனார், ஆள் செத்து போச்சுங்கிறாங்க. நம்ம ஆட்கள் அன்னைக்கு அப்படில ஜெபம் பண்ணாங்க. வியாதிப்பட்டவங்களை பார்த்து நாங்கள் எங்கள் பிரசங்கங்களில் சொல்ல கத்தரை வச்சுருந்தாங்க. எப்படிப்பட்ட வியாதியஸ்தங்களை விசுவாச வீட்டுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெபித்து தெய்வீக சுகத்தை வாங்கி தரோன்னு சொல்லி. இப்போ நீங்கள் சோமில்லைன்னு சொன்னோடனே எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்கன்னு கேட்குறோம். தண்ணீரற்ற மேகங்கள். இந்த வாழ்க்கைக்கு என்ன பேர்? தண்ணீரற்ற மேகங்கள். அன்றைக்கு விசுவாசிகள் ஜெபம் பண்ணி ஊழியக்காரங்களுக்கு சுகமாக்கி, விசுவாசிகள் ஜெபம் பண்ணி நிறைய ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. டிபிஎம்லாம் ஷூட்டிங் பிரேயர்னு எல்லாம் ஒருத்தங்க இருந்தாங்க. ரூட் கிளியர்னு ஒரு பாஸ்டர்.
முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி விடுதலை சுகத்தை வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை பரிசுத்தவான்களை ஜெபம் பண்ணி சுகமாக்கி ஊழியம் செய்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு. அப்பா, சொல்ல முடியாத அற்புதங்கள் அந்த நாட்களில் எங்களுடைய விசுவாச வீடுகளில் நடந்திருக்கு. சும்மா சாதாரணமாக ஆராதனைக்கு வரும்போதே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. சாட்சிகள்லாம் எப்படி இருந்திருக்கு மெய் சிலிர்க்கும். அப்படி இருந்திருக்கு. சர்வ சாதாரணமாக சில சகோதரிமார் ஜெபத்தில் ஜெபிச்சு எப்படிப்பட்ட பேய்களை விரட்டி இருக்கிறாங்க. சாதாரணமாக ஆராதனைக்கு வரக்கூடிய ஆட்களில் எத்தனை பேர் தானாகவே பேய் ஆடி போயிருக்கு. இன்றைக்கெல்லாம் அதை பார்க்க முடியல. சபைகள் தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறது. ஊழியர்கள் தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறாங்க. விசுவாசிகள் தண்ணீரற்ற மேகங்களாக இருக்க. வெறும் அந்நிய பாசை தான். கரகபல கரபர கச்சக்க தண்ணீரற்ற மேகங்களின் அனுபவம். சபைகளில் ஒரு ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை பார்க்க முடியல. அந்த காலங்களில் வந்தால் எப்படி இருந்துச்சு சபைகள்? 33 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னால் ஊழியம் செய்த ஸ்தாபனத்தின் அனுபவம்லாம் எப்படி இருந்திருக்கு. டிபிஎம்னா அதுக்கு ஒரு தனி ஒரு மேன்மை இருந்துச்சு. நடத்திப்புன்னா அப்படி ஒரு மேன்மை இருந்துச்சு. நடத்திப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்னா அப்படி ஒரு மேன்மை இருந்துச்சு. பரிசுத்தவான்கள் அப்படி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்ன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அதை பார்க்க முடியலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது வேதத்தில் வாசிக்கும்போது, யூதா 1:13 வாசிக்கும்போது, தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். ஆமா, அவமானங்களை நுரைத்தள்ளுகிற கடல் அலைகள். அவமானங்களை நுரைத்தள்ளுகிற கடல் அலைகள். கடல்ல அலை இருக்கணும். அருவருப்பான காரியத்தை நுரைத்தள்ளுகிற கடல் அலைகளாக இருக்குது. எவ்வளோ நல்ல ஸ்தாபனங்கள், எவ்வளோ நல்ல ஊழியங்கள், எவ்வளோ நல்ல ஊழியர்கள். அவமானங்கள், தங்களுடைய பலகீனங்கள், குறைவுகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை இது காட்டுகிறது. எவ்வளோ கனத்துக்குரியவங்க, எவ்வளோ மரியாதைக்குரியவங்க. பிரசங்கியுடைய புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு. செத்த ஈக்கள் தைலக்காரண்ட குப்பியை நாரி கெட்டு போக பண்ணுவது போல ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்கிறது. எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்க. எல்லாம் நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள்லாம் எப்படி வாழ வேண்டியவங்க, எப்படி ஊழியம் செய்ய வேண்டியவங்க, எவ்வளோ இதான அனுபவத்தில் இருக்க முடியும். வேசித்தனத்தின் பேர் முதலாய் பரிசுத்தவான்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாதான். பேர் முதலாய். பிரதர் கொஞ்சம் வித்தியாசமாக சிரிப்பார், வித்தியாசமாக பார்ப்பார், வித்தியாசமாக பழகுவார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இடமே இருக்கக்கூடாது. பிரதருடைய பார்வை கொஞ்சம் தவறான பார்வையாக இருக்கும். பிரதருடைய பேச்சு கொஞ்சம் தவறாக இருக்கும். பிரதர் பழகுனா வித்தியாசமாக பழகுவார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இடமே இருக்கக்கூடாதான். அதெல்லாம் இருந்துன்னா அவமானங்களை நுரைத்தள்ளுகிற கடல் அலை. இதெல்லாம் பார்க்கும்போது தேவன்லாம் நியாயம் விசாரித்தா நம்மளை மாதிரிப்பட்ட கேஸ் எல்லாம் எங்கே போய் கிடக்கணுன்னே தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டோடைய தெய்வ பிள்ளைகள் எல்லாம் அவமானங்களை நுரைத்தள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடை, உடை, பாவனைகள், பேச்சுகளில் எல்லாம் தெய்வீகம் விளங்கத்தக்கதாக இருக்க வேண்டும். தேவனுடைய தூய்மைகள் வெளியரங்கமாக்கப்படுகிற அனுபவமாக இருக்கணும். அவமானத்தை நுரைத்தள்ளுகிற கடல் அலைகள். வெடிப்புள்ள தொட்டியாக இருக்கக்கூடாது. திருப்பி போடாத அப்பமாக இருக்கக்கூடாது. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. 2 முறை செத்த வேறில்லாத மரத்தின் அனுபவம் இருக்கக்கூடாது. தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கக்கூடாது. அவமானங்களை நுரைத்தள்ளுகிற கடல் அலைகளாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். சில நேரங்களில் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. வந்துட்டாலும் உடனே நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவங்களை விட்டு நம்முடைய ஜீவியம் மாற்றமாயிரணும். 7 மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20 22 வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவராய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும். அடுத்த 22வது வசனத்தை வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலை. லூக்கா 8:14 வாசிங்க. உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். லூக்கா 8:14 வாசிங்க.
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பயனற்ற நிலம், பிரோஜனம் இல்லாத நிலம். வசனத்தை கேட்பாங்க, கற்பாறையின் அனுபவம், கேட்ட உடனே உற்சாகம், சத்தியத்தை கேட்ட ஒரு ஆரவாரம், ஒரு குறக்கு பொறுக்கணும். எல்லா ஊழியக்காரங்களும் உடனே கண்களை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது செய்கிறாங்க. கற்பாறையின் அனுபவம், தெய்வீக சுகத்தின் சத்தியம், இதோ கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார், இதோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், விடுதலை ஆக்குறாருன்னு இதோ ஆண்டவர் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே கற்பாறையின் அனுபவத்தில் ஒரு குலுக்கம், ஒரு உருட்டு, பவர் மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரின்னா கிறுக்கு பொறுக்கு என்ன பவர் உங்ககிட்ட இருக்குது, என்ன பவர் உள்ளே இறங்கிச்சு, என்ன விடுதலை கிடச்சி, என்ன விடுதலை கிடச்சி. ஒரு மீட்டிங்கும் போகாதவங்களும் ஆஸ்பத்திரியில் போய் சுகத்தை பெற்றுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. என்ன கிடச்சி? அப்படி கிடையவே கிடையாது. சும்மா அங்கே போட்டு ஒரு குலுக்கம், பரிசுத்தாவியானவர்னா என்னன்னே தெரியல. கற்பாறை நான் அதான் உடனே முளைக்கும். அங்கே போனேன், இங்கே போனேன், அப்படி இருந்தேன், ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தேன், அவ்வளோ பவர் இறங்கிட்டு. 3 நாள் உபவாசம் இருந்து பவர் இறங்கிச்சு. அந்த பவர் எத்தனை நாள் இருந்துச்சு, எவ்வளோ காலம் இருந்துச்சு? கற்பாறையின் அனுபவத்தில் அந்த 3 நாள் உபவாசம் இருந்த நாளையில் ஒரு குலுக்கம், இல்லை 7 நாள் உபவாசம் இருந்த நாளில் ஒரு குலுக்கம், 40 நாள் ஒருவேளை பாஸ்டிங் இருந்ததுனால ஒரு குலுக்கம், ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு ஆவி முளைச்சிடும். ஜீவியம் கற்பாறையா இருக்குது, பண்படுத்தப்பட முடியாத நிலமா இருக்குது. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கற்பாறையின் அனுபவம், எவ்வளவுதான் விசுவாசத்துக்குரிய வார்த்தையை கேட்டாலும் விசுவாசத்தின் அனுபவம் அந்த முளைக்க முடியல. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி பாட்டு பாடி ஆராதனை நடத்திடுவாங்க. ஆனா இயேசு தான் என் பரிகாரிங்கிற அனுபவம் நிலைத்திருக்க முடியாது, வேறு உள்ள போக முடியாததால இந்த கற்பாறையின் அனுபவத்தில் அந்த செடி, அந்த மரம் ஒண்ணுமில்லாம ஆயிரும், அந்த விதை அழிஞ்சு போயிருது, பிரயோஜனம் இல்லை, அதனுடைய பலன் கிடைக்காது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் ஜீவியத்தில் பயனற்ற நிலத்தின் கற்பாறை நான். அடுத்த என்ன, முள்ளுள்ள இடம், நிறைய சொல்லிட்டு போகலாம். முள்ளுள்ள இடம் என்னவா? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம். லூக்கால சொல்லியிருக்கு சிற்றின்பம், மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை. சபையில் ஆத்மா இருக்கா இல்லையா? அங்கே இல்லை, சபையே கட்டணும். இருக்கிறது 50 ஆத்மா, கெட்டது 500 ஆத்மா. விசுவாசத்தில் கெட்டாங்களாம். அப்புறம் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு தூணுக்கு கனெக்ட் பண்ணி உட்கார வைக்கிது, ஒவ்வொரு தூணுக்கு கனெக்ட் பண்ணி உட்கார வைக்க. நீங்க 50 ஆத்மாவுக்கு 500 ஆத்மாவுக்கு கட்டினே தப்பு கிடையாது. ஆண்டவர் சொன்னாரா, கேட்டு செய்யுங்க. கண்டமேனிக்கு கட்டி போட்டு கிடையாது. 1 கோடி 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடி கடனை வாங்கி லோனை வாங்கி கட்டிக்கிட்டு உலக கவலை. சபையை கட்டணும், சபையை கட்டணும். கர்த்தர் எனக்கு 100 சபை எழுதி போட்டுறாங்க சபைகளில். ஐயாவை கொண்டு 100 சபை. உள்ள சபையை நடத்தி அங்கே இருக்க ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போய் பிளானை போட வேண்டியதானே. அல்லேலூயா. 100 சபை தரிசனம், 1000 சபை தரிசனம். ஆமாம், ஒரு சிலர் எடுத்துக்கிடுவாங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவா. சின்ன சபையிலே 1000 பேர் இருக்கணும். ஆமாம், இருக்க 50 100ஐயுமே மேய்க்க கழியாமல் இருக்காங்க. இருக்க 50 100லே கிடைக்கிற காணிக்கைகளில் உத்தமமாக இருக்க முடியலை. இனி 500 1000 வந்தால் காணிக்கையில் எங்கே உத்தமமாக இருப்பா? நேராக அவங்களெல்லாம் கொண்டு போய் நேராக அக்னி கடலில் கொண்டு கட்டி தூக்கிட வேண்டியதான். உலக கவலை. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், அதை வாங்கிட மாட்டோமா, இதை வாங்கிட மாட்டோமா, இதை செய்திட மாட்டோமா. உலக கவலை. சிலருக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அது அந்த பணத்தின் ஒரு மயக்கம், அப்படி ஒரு மாதிரி ஒரு கிடினஸாக இருக்கும், ஒரு மயக்கம். பணம் இன்னொரு விதத்தில் சொன்னால் பண திமிரு. சிலருக்கு சிற்றின்பம். முள்ளுள்ள இடம்னா என்னதான்? சத்தியம் பிரயோஜனப்படாது. பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியம்லாம் இப்போ இல்லை. ஒரு காலத்தில் இருந்த பிரதிஷ்டை, ஒரு காலத்தில் இருந்ததான நல்ல தீர்மானங்கள், ஊழியக்காரங்கன்னா இருக்க வேண்டியது தியாகம் இல்லை. அவன் சிலவெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான், அவ்வளவு ஜனங்களுக்கு பணத்தை பிடுங்கி
வாழறதுக்கே பிளான் போட்டிருக்கான். முடிவெட்டுறதுலேருந்து உடுக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து அவ்வளவும் பிச்சை எடுக்கிறார். ஏழப்பட்ட ஜனங்களே 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா காணிக்கு வாங்கி வாழ்கிற வாழ்க்கை. அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற கொடுப்பு. அதனால் ஊழியக்காரங்க அனுபவிக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தின் அனுபவம் வெளிப்படக்கூடாது. ஆமாம், சத்தியத்தின் மேன்மை நமக்குள்ளே நெருக்கப்படக்கூடாது. நான் உலகத்தான் அல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கணும், தெய்வ பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருந்து ஒரு காலம். 21ஆம் நூற்றாண்டுங்கிறது சபையினுடைய ஒரு இருண்ட காலம் போல இருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய மறுபெயர். 7 காரியம் சொன்னோம். 1, வெடிப்புள்ள தொட்டியின் அனுபவம் இருக்கக்கூடாது, அல்லது வெடிப்புள்ள தொட்டி என்கிற பெயர் இருக்கக்கூடாது. திருப்பி போடாத அப்பம், ஆஃப் ஆயில், அரவேக்காடுங்கிற பெயர் நமக்கு இருக்கக்கூடாது. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம், ரூட் சரியில்லாத நட்சத்திரம். சத்தியத்தை கைக்கொண்டு நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். 2 முறை செத்து வேறில்லாத மரம், உயிரற்ற மரத்தின் அனுபவம், செத்த மரமாய் இருக்கக்கூடாது. தண்ணீரற்ற மேகங்களாய் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு ஜீவியம் இருக்கக்கூடாது. அவமானங்களை நுரைத்தள்ளுகிற கடல் அலையாய் இருக்கக்கூடாது. பயனற்ற நிலமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.